அந்த இடத்துல நின்று இதை சொல்லி பிரதமர் மோடியிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு என்னன்னா சந்தேகத்தை கலப்பக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு இந்த வேலையை தமிழ்நாட்டில் மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அல்லது ஏதாவது ஒரு மால்லையோ போயிட்டு போட்டு சுட்டுட்டு இதே வேலையை மறைக்காண்டவர்கள் இங்கேயும் பண்ண முடியும். ஆனால் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒரு விதத்துல தீவிரவாத இயக்கங்களும் இதுக்கு பொறுப்பேற்க யாரும் வரவில்லை. அப்போ யார் செய்துள்ளார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல சார். திட்டமிட்டு நடந்திருந்தா ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கம் அதை வந்து பொறுப்பெடுத்து பாகிஸ்தான் பக்கத்திலேயே இருக்கிற உன் தீவிரவாதத்துலேருந்து உன்னை நீ டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலன்னா நீ சும்மா கதை விட்டுட்டு 370 நீக்கின, அதனால தான் இப்படி வருது, எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு இந்தியா அமித்ஷாவாலையும் மோடியாலையும் தான் வந்தது அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீங்கள் சொன்னது போல பாதுகாப்பா இருக்கும் தான் நாங்க சென்றுள்ளார் அந்த அதிகாரின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு 2-3 நாளுக்கு முன்பு கூட ஒரு சுற்றுலா பயணி சென்று வந்து அவர் காணொலியில பதிவு செய்துள்ளார். 10 மீட்டருக்கு இடைவெளியில வந்து நம்மளோட இராணுவ ஆட்கள் நிற்பாங்க, அந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொன்னார். ஆனா அன்றைய நாள் பாத்தீங்கன்னா அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் சந்தேகத்துக்கு. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். பால்காம் கொடூர தாக்குதல் நாடே கொதிச்சு போயிருக்கு. இதன் பின்னணியில யார் இருக்காங்க, இதன் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்மளோட விவாதிக்க அரசியல் விமர்சகர் ரவிச்சந்திரன் சார் நம்மளோட இருக்காரு. அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பால்காம் கொடூர தாக்குதல் யாருமே வந்து இதை மன்னிக்கவே முடியாது, அப்படி ஒரு குற்றத்தை நிகழ்த்தியிருக்கு ஒரு தீவிரவாத இயக்கம். இதன் பின்னணியில வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத விவாதிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் சார். ஏன்னா ஒரு புறம் பாத்தீங்கன்னா அங்க சுற்றுலா சென்றவர்கள் பாத்தீங்கன்னா சொல்றது என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனையா இதை மாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இஸ்லாமியர்களால் கொடூர தாக்குதலா தீவிரவாத இயக்கத்தால் தாக்கப்பட்டது அப்படின்றாங்க. மறுபுறம் பாத்தீங்கன்னா அல்கொய்தா வந்து இதற்கு பொறுப்பேற்கவில்லை அப்படின்ற அறிவிப்பை இப்ப அறிவிச்சிருக்கு. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. இதோட உண்மைத்தன்மை என்ன சார்? காஷ்மீரை வந்து இஸ்லாமிய தேசமா மாத்தணுங்கிற எண்ணம் வந்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா இருந்துகிட்டு தான் வருது. அதுக்கும் இப்ப இந்த தீவிரவாதிகளால தான் அது நடக்குதுங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறது வந்து தப்பு. அது அடிப்படையிலேயே அவங்க இந்தியா பூராவே முகல் தானே ஆண்டுட்டு இருந்தாங்க. நீங்க சந்தில வந்தீங்க, எல்லாரும் முதல்ல கிளம்பி போங்கிற ஒரு எண்ணம் ஒரு பெரிய கூட்டத்துக்கு இருக்கு. இந்தியாவே முகலியர்கள் தானே ஆண்டுட்டு இருந்தாங்க, அவங்க தானே வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி இந்தியாவே மாற்றி மரம் நட்டார், ரோடு போட்டார் அப்படின்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களா? அக்பர் தான் இந்தியாவிலே ரோடு போட்டாரு, மரம் நட்டாரு, டியூப்லைட் வச்சாரு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கதைகள் எல்லாம் சொல்லிட்டு அதை நம்புகின்றவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே அதை நம்புறாங்க. அவங்க வந்து அது ஒரு இஸ்லாமிய தேசம் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா எந்த இடத்திலும் எந்த தைரியத்தையோட, அதாவது பெரிய பெரிய டிவியில பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்தினவங்களாம் கூட பாகிஸ்தான் இது காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய பகுதி இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கும் நீங்க திமுக பிரமுகர் யாரையா சொல்லுங்க, காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி தான், இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் தான் சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அறிவுகட்டத்தனமான ஒரு விஷயம். அதை அப்படியே ஒரு ஓரமா வச்சிருவோம். எத்தனையோ குப்பை தொட்டி எல்லா வீட்லயும் இருக்கும், ஒரு குப்பை தொட்டி இதுன்னு நம்ம எடுத்துட்டு போயிடும். ஆனால் இதை வந்து அல்கொய்தா பண்ணாங்க அல்லது லஷ்கர் தொய்பா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பேசுவீங்கன்னா கமலுக்கு கோவம் வந்துடும். அவர் வந்து தசவதாரம் படத்துல எல்லாத்தையும் நீங்க வந்து அல்கொய்தான்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டைலாக் தனியா விட்டுட்டு இருப்பார். அப்படி இதை நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு தீவிரவாத கும்பல் வந்து சிவிலியன்ஸை இந்த மாதிரி பேடித்தனமா தாக்காது அப்படின்னு உறுதியா சொல்லலாம். தீவிரவாத கும்பல் வந்து ஒரு சேலஞ்சிங்கா தான் எதையும் பண்ணும், நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கான மிகப்பெரிய விஷயமா தான் பண்ணும்.
இந்த எதிர்நீச்சல்ல வர இருமல் தாத்தா மாதிரியான வேலையெல்லாம் அது பண்ணிட்டு இருக்காது. பச்சையா சொல்றதா இருந்தா இதை செஞ்சிருக்கிறது வந்து கண்டிப்பா மறை கண்ட ஒரு 8 பேர். அவன் எதை முந்தின நாள் குடிச்சானோ அல்லது அவனுக்கு என்ன போதனைகள் ரொம்ப நாளா சொல்லப்பட்டதோ, இந்தியா வந்து இப்படி அடக்குறாங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் இங்க பேசுறாரு இல்லையா, இந்தியா வந்து மாற்றான் தான் மனப்பான்மையில தான் நம்மள பாக்குது, இது வந்து நிதி கொடுக்க மாட்டேங்குது, நம்ம தனி தமிழ்நாடா போயிடணும் அப்படின்னு இங்க வந்து இவர் பேசுறாரு இல்லையா, அது சிவில், அங்க பேசுறது கிரிமினல். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் குற்றம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. மர கலண்டவர்களால் ராணுவ உடையை அணிந்து வந்து வந்து இந்த மாதிரி நிகழ்த்த முடியுமா? எப்படி ஒரு ராணுவ உடையில் வந்து இந்த கொடூர சம்பவத்தை நிகழ்த்துற அளவுக்கு வந்து ராணுவம் வந்து இதை வேடிக்கை பார்த்துருக்கும்? இத பத்தின கேள்வி இருக்குல்ல. இல்ல அதாவது ராணுவ உடை அவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படிங்கிறது, நான் வந்து ரொம்ப துயரமான ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அதை நான் வந்து கேலியும் கிண்டலுமா பதில் சொல்றேன்ற மாதிரி நினைக்காதீங்க. நாம நிறைய பார்த்துட்டோம், பார்த்ததுனால சொல்றோம். மணிப்பூர்ல ஒரு 2 பெண்ணு வந்த உடனே ஐயோ இப்படி நடத்துவீர்களா, மணிப்பூர் எங்கே இருக்குன்று தெரியுமா, அது இந்தியாவில் இல்லையான்னு புலம்பிட்டு இருந்தானுங்க. 30 வருஷமா மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். பிஜேபி வந்ததுக்கு பிறகு அங்க எப்படி போதை விஷயம் கட்டுப்படுத்தப்பட்டது, அந்த போதை விஷயம் கட்டுப்படுத்தப்பட்ட உடனே அங்கிருந்து ஏன் இந்த பொங்கல்லாம் வந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வெறும் 45 பேர் கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க 1901 சென்சஸ் படி மணிப்பூர்ல. 41% பேர் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. ஸோ இது 2011 சென்சஸ். ஸோ அதெல்லாம் தெரியும். ஸோ டக்குன்னு நீங்க வீடியோ பார்த்த உடனே ஐயோ இது என்ன அநியாயமாக இருக்கிறது, ஏன் இன்னும் மோடி அங்க போகல, இந்த மாதிரி இந்த சாயங்காலம் நெறியாளர்கள்லாம் உட்காந்துட்டு விவாதம் நடத்திட்டு இருப்பாங்க பாருங்க, ஒரு 4 பேர் சிங் சக்கா போட்டு பேசிட்டு இருக்கு. இந்த கதைக்கு அடிப்படையில இதை நீங்க பேசக்கூடாது. இது வந்து உதாரணத்துக்காக மட்டும் சொல்றேன். இப்ப நாயகன் படத்துல நான் தான் போலீஸ்ன்னு அந்த பைத்தியக்காரன் வந்த போது அவங்க அப்பா ட்ரெஸ் தானே போட்டான். நாயகன்ல வந்து சுடுறான் இல்லையா கமல்ல, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்தா, அவங்க அப்பா ட்ரெஸ் தானே போட்டு வந்தான். அவன் மரக்கயண்டவன் தானே, மரக்கயண்டவன் தானே, நல்ல மனுஷனா கெட்டவனான்றதை விட்டுருங்க, மரக்கயண்டவன் தானே. ஸோ ட்ரெஸ் எங்க இருந்து வேணாலும் கிடைக்கும். ஏன்னா காஷ்மீர்ல இருக்கீங்க, அங்க வீட்டுக்குள்ளேயே ஆள் இருப்பாங்க, ஊருக்குள்ளேயே ஆட்கள் இருப்பாங்க. தீவிரவாதி ஒண்ணு அங்க தனியா கடை போட்டு நடத்தல, வீட்லயே சித்தப்பனாவோ மாமனாவோ மச்சானாவோ இருக்கிறதுங்கிறது வந்து காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்கு. பாதுகாப்புல அவ்வளவு இந்தியா வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு காஷ்மீரில் எல்லாம் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு தான் வந்து இன்னி வரையும் வந்து திட்டமிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில ஒரு ராணுவ உடையும் கூட நம்ம வந்து எளிதா வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற இடத்துலதான் இந்தியா இருக்கு. நான் சொன்ன உதாரணத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு எங்க இருந்து மறை கேண்டவனுக்கு எங்க ராணுவ ட்ரெஸ் கிடைக்கும்? நாயகன்ல அந்த பையனுக்கு எப்படி கிடைச்சதோ கிடைக்கும், அவங்க அப்பா ட்ரெஸ் கிடைக்கும், அவன் சல்யூட் அடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவான். உடனே நாயகன் வெரி குட் நீ என் கூடவே இருந்துவார்ன்றது உங்களுக்கு ஏன் நியாயப்படுத்துறேன்னா, இது மறை கேண்டவர்கள் பண்ண வேலை. தீவிரவாதிகள் இந்த மாதிரி முட்டாள்தனமா கேணத்தனமா பேடித்தனமா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்றேன். ஆனால் நீங்க கேட்ட கேள்வி, மெயினா கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 70 ஆண்டு காலமாக காஷ்மீர்ல வந்து நீதான் உனக்கு தான் தனி நாடு, இங்க யாரும் நிலம் வாங்க மாட்டாங்க, இங்க எந்த இடஒதுக்கீடும் செல்லாது, நீதான் இந்த ஏரியாவுக்கு ராஜா, இந்தியால இருந்து கூட யாரும் வந்து இங்க நிலம் வாங்க முடியாதுன்னு யாரும் சொல்லாத, அம்பேத்கர் ஏற்காத ஒரு 370 நீங்க அங்க வந்து செயல்படுத்தி கொண்டு வந்தீங்க. அதை விடுவித்த பிறகு அதுக்கப்புறம் தான் பிஜேபி பொறுப்பேற்ற முடியும். அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஐயா அங்க தேர்தல் நடக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை 98, 99, 2004 வரைக்கும் எடுத்தாரு பாருங்க. அதுல ஒரு நியாயம் இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துட்டு இருந்தது, நீங்க தாங்க எல்லாம் வச்சுக்கோங்க, எங்களுக்கும் அங்க நிலம் இருக்கு, நேரு ஐயாவுக்கு நிறைய நிலம் இருக்கு, அதெல்லாம் இந்தியாவில எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நில உச்சவரம்பு சட்டத்துல தூக்கிட்டுருவாங்க, அதனால இப்ப காஷ்மீரை மட்டும் எப்போதுமே தனியா வச்சுக்கோங்க, அங்க யாரும் நிலம் வாங்க முடியாது விற்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற முட்டாள்தனங்கள்லாம் நடந்து கொண்டுதான் வந்தது. பிஜேபி உள்ள வந்ததுக்கு பிறகுதான் காஷ்மீருங்கிறது ஒரு சொர்க்க பூமி, இங்கு இந்த நாட்டின் பெருமை இது, இதை வந்து இப்படி ஒரு குழப்ப நிலையில வைக்க கூடாதுன்னு சொல்லி 370 முதல்ல நீக்கி அங்க ஒரு அசம்பிளி வரணுங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி மிகப்பெரிய அளவுல ஆதரவோட இந்த தேர்தலில் வாக்களித்தாங்க இல்லையா,
மிகப்பெரிய அளவுல பர்சன்டேஜ் வாக்களிச்சாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வாக்களிச்சாங்க, 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பேர் எத்தனை பேர் வாக்களிச்சாங்க, இப்ப எத்தனை சதவீதம் வாக்களிச்சாங்க. இங்க நம்ம ஊர்லயே சென்னையிலேயே வந்து இன்னும் 60% வாக்களிக்கக்கூடிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க. லீவு கிடைச்ச உடனே ஊருக்கு போகக்கூடிய அறிவாளிகள்லாம் இங்க இருக்காங்க. நாட்டுக்கு கடமை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாத மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் இங்க இருக்காங்க. ஆனா காஷ்மீர்ல பெரிய அளவுல வாக்களித்தாங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, எஸ் இது வந்து இந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது முக்கியமா உங்களுக்கு ஒரு காரணம் சொல்றேன். நீங்கெல்லாம் ஹிந்தி தெரியாதனால காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்துருக்க மாட்டீங்க. அங்க என்னென்ன மாதிரியான கொடூரங்கள் நடந்தது, அங்கிருந்து எப்படி பண்டிட்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பப்பட்டாங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தினகரன் காஷ்மீர் ஃபைல்ஸ் பத்தி தமிழ்நாட்டுல பல பேர் வந்து பார்த்து அத கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் நான் சொல்றேன், 4-5 பேருக்காக சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்க. தினகரன்ல கொட்டை எழுத்துல வந்துதா வெஸ்ட் பெங்கால் பத்தி எரிகிறது, அங்கே இந்துக்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் வந்துதா? வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பங்களாதேஷில் இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் 7 மாசம் முன்னாடி வந்துதா? வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எதுவும் தெரியாது. தெரியாததுனால சொல்றேன். காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன தெரியும்னா, அவன் சொல்லுவான், ஆம்பளை நீ ஓடிப்போ, பொம்பளை நீ இங்க வா. அது அந்த காலம். ஆம்பளை ஓடிப்போ, இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு, இல்லைன்னா சுட்டுருவேன். அவன் ஓடலன்னா சுட்டுருவான். அந்த சொத்து இவங்க எடுத்துப்பாங்க. ஆனா பொம்பளை மட்டும் காஷ்மீர்ல இருக்கும். ஏன்? பொம்பளை ஒரு போக பொருள். அவ வந்து வெறும் குழந்தை பெற்று கொடுக்குற மெஷின். அவளுக்கு வேலை, அவளுக்கு வாழ்க்கையே ராத்திரி 9 மணில இருந்து காலையில 2 மணி வரைக்கும் தான். அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அந்த டயலாக் வந்தது. இப்ப என்ன டயலாக் வந்திருக்கு? ஆம்பளைய சுட்டு கொள்ற, பொம்பளை நீ முதல்ல கிளம்பி போ, மோடி கிட்ட போய் சொல்லு. வந்ததா இல்லையா? பொம்பளை உயிரோட விட்டானா இல்லையா? இல்ல சார், இப்போ இப்படி ஒரு பயங்கரவாதம் நிகழ்த்துற, அதாவது காஷ்மீர் போன்ற பாதுகாப்பு இருக்கிற இடத்துல நிகழ்த்துறவரு இந்த டைலாக் எல்லாம் சொல்லிட்டு போக முடியுமான்றதும் சந்தேகம் கிளப்பி இருக்கு. ஏன்னா பெரும்பாலான சந்தேகம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா வந்து அந்த இடத்துல நின்று இத சொல்லி பிரதமர் மோடியிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு என்னன்னா சந்தேகத்தை கலப்பக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு இந்த வேலைய தமிழ்நாட்டுல மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயோ அல்லது ஏதாவது ஒரு மால்லையோ போயிட்டு புட்டு சுட்டுட்டு இதே வேலையை மறைக்காண்டவர்கள் இங்கேயும் பண்ண முடியும். ஏன்னா அப்படித்தான் மண்டையில ஏத்தி வச்சிருக்கீங்க. இந்த நாடுங்கிறது எங்கேயோ வடக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு, தமிழ்நாடு தான் தனி நாடு, இங்கதான் இரும்பு கண்டுபிடிச்சாங்க, இங்க இருக்கிறவனுக்கு தான் 2 கண்ணு முதல்ல வந்துச்சு, இங்க இருக்கிறவனுக்கு தான் தலை மேல இருந்தது, கால் கீழே இருந்தது, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. உலகம் பூராக வரலாறு, உண்மை வரலாறு தான் சார் பேசுறாங்க. உலகம் பூராக இருக்கிறதுல தமிழ்நாடு ஏன் மிகப்பெரிய அளவுல சொர்க்க பூமியா இருந்தது அப்படின்னு சொன்னா, முகலாயர்கள் இந்தியாவை அழிக்கணும்னு வரும்பொழுது அவன் வடக்கு கிழக்கு மேற்குல தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான். கிழக்கு தென் இந்தியாவுக்கு வரவே இல்லை. நம்பர் 1. பிரிட்டிஷர் என்ன பண்ணா, தென்னிந்தியாவை ஏன் பாதுகாத்தான்னா அவனுக்கு கடத்துறதுக்கான பாதை இதுதான். அதனால தமிழகமோ தென்னகமோ மிகப்பெரிய இந்தியாவின் கொடூரமான பெரிய பிரச்சனைகள், இந்த ஜாலியன் வாலாபாக் மாதிரி ஒரு கொடுங்கோல் விஷயங்கள் எல்லாம் பார்த்தது இல்லைங்கிறதுனால இங்க நிறைய விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அகண்ட பாரதத்திலேயே தமிழகத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய செழுமையும் பெருமையும் உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை மறுதளித்துட்டு நான் பேசல, நான் தமிழன் தானே. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த மறை கேண்டவர்கள் எங்க இருந்து வராங்கன்னா, இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்களும் இன்னொருத்தரும் பார்ட்னரா ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டே இருக்கீங்க. அவரு இந்த கம்பெனி நல்லா வரணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் உருப்படுமா? ஏதோ பண்ணா மட்டும் என்ன, நாளைக்கு வந்து இந்த கம்பெனில இடி விழுந்துருச்சுன்னா, இந்த கம்பெனில யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா, இப்படி நெகட்டிவாவே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, வேலை செய்யறவன் எங்கேயாவது ஒழுங்கா வேலை செய்வானா? அவரை பார்த்து வேலை செய்வானா? உங்களை பார்த்து வேலை செய்வானா? அப்போ உங்களை பார்த்து வேலை செய்யறவங்க இப்படி மரக்காயிட்டு போய் தான் நிற்பான். உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ இவங்களை தீவிரவாதி லிஸ்ட்லயோ பயங்கரவாதி லிஸ்ட்லயோ கொண்டு வராதீங்க. இது மறைக்காண்டவர்கள். இது எல்லா இடத்திலுமே நாக்சலைட்ஸ் எல்லாம் ஊக்குவிச்சிருந்தாங்க. நாக்சலைட்டை இந்தியாவில இருந்து ஏறத்தாழ ஒழிச்சிட்டு அமித்ஷா தைரியமா சொல்றாரு, அடுத்த ஜூன் ஒரு நாக்சலைட் இருக்க மாட்டான்னு சொல்ற அளவு கொண்டு வந்து விட்டோம். காஷ்மீரையும் அதே மாதிரி தான் பாதுகாக்கிறோம். உங்களுக்கு ஒன்னேன்னு புரியணும். மாநிலம்னு வந்துருச்சுன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னு வந்துருச்சுன்னா, அதற்கப்புறம் என்ன ஆகும்? சென்ட்ரல் கவர்மெண்டோட போர்சஸ் வந்து நார்மல் ஆகும். வெளியில வரும். இந்த பாதுகாப்பான இடத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் வெளில வருவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அதாவது நான் சொல்ற காஷ்மீரி ஃபைல்ஸ் வந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, அங்க ஒரு கவர்னர் இருப்பாரு, டெய்லி தண்ணி அடிச்சுன்னு இருப்பாரு,
நம்மால் இங்கிருந்து பட்டன் சுவிட்ச் போட்டு காஷ்மீர்ல எல்லாம் நல்லா இருக்கு. ஆமா சார், 2 சாவு தான் சார். ஓகே, நேத்துக்கு எவ்வளவு சாவு? நேத்துக்கு 3 சாவு தான் சார். ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ முன்னைக்கும் இப்பைக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த 26 பேருடைய உயிர் போனது அந்த குடும்பத்திற்கான ஏற்பட்ட நஷ்டம்ங்கிறது மிக மோசமானது. ஆனால் அதை செய்தது ஏதோ மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த தீவிரவாத இயக்கத்திலேயே நிறைய லூசுங்க ஜோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த மறை காண்டவர்கள் அதுக்குதான் சொல்றேன். அதுல இருந்து நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், நம்பர் 1. ஆனால் இதை இப்படி சிறுமைப்படுத்திட முடியுமா? பிஜேபியை பாதுகாக்கிறதுக்காக உளவுத்துறை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லை, அதனால நீ கதை விடுற அப்படின்னு பேசுவதாக இருந்தால் அதுக்குதான் நேத்திக்கு உடனே ஸ்டெப் எடுத்தாங்க. ஐயா, உங்க நாட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க தீவிரவாத நாடு, உங்களோட கிரிக்கெட்டும் விளையாட முடியாது, உங்க கூட எந்த ஒரு சகவாசமும் வச்சுக்க முடியாது, உங்க கூட பேச்சுவார்த்தையே கிடையாது. ஜெய்சங்கர் சொன்னது, உங்க கூட பேச்சுவார்த்தைங்கிற வேலையே கிடையாது. தீவிரவாதத்தை நீ முற்றிலும் தூக்கி போடாத பட்சத்தில் உன்னோட பேச்சுவார்த்தையே கிடையாது. இதைத்தான் ஜெய்சங்கர் தெளிவா சொல்றாரு. அவர் சொன்னா இன்னைக்கு நாட்டில் நிறைய உலகத்துல இருக்கிறவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அப்ப பாகிஸ்தானை பார்த்து என்ன சொல்றாரு, நீ தீவிரவாதத்தை முதல்ல வேரோடு கலைந்திடுவதற்கான வேறுபாடு பண்ண, உனக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸை வச்சுக்கோ. இன்னும் எத்தனை பேர் அங்க செயல்படுறாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். ஏதாவது தப்பு பண்ணா உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம். ஆனால் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவரு சொல்ற ஒரு விதத்துல தீவிரவாத இயக்கங்களும் இதுக்கு பொறுப்பேற்க யாரும் வரவில்லை. அப்ப யார் செய்துள்ளார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார். திட்டமிட்டு நடந்திருந்தா ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கம் அதை பொறுப்பெடுத்துக்கும். குறைந்தபட்சம் அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன தீவிரவாத இயக்கம் அதை பொறுப்பெடுத்துக்கும். இது பொதுவா நடக்கிற ஒரு விஷயம். ஆக இது திட்டமிட்டு நடக்கலைங்கிறத உங்க கேள்விக்கு பதிலாகவே நம்ம எடுத்துட்டு போவோம். பாகிஸ்தானுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா 99% இருக்கு, 1% இல்ல. காரணம், POK என்று சொல்லப்படுகின்ற காஷ்மீரை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தானியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து தான் இந்த மறை காண்டவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்கு. POKங்கிறது பஞ்சத்துல ஓடுது, இப்போ ரொம்ப பஞ்சத்துல இருக்கு. பாகிஸ்தானே ஏகப்பட்ட பஞ்சத்துல இருக்கு. இதுல POKக்கு அவங்க எந்த ஆதரவும் கொடுக்கறது இல்லை. பாகிஸ்தான்ல இருந்து அங்க ஒரு எதிர்ப்பு அலை வந்துகிட்டு இருக்கு. POK இந்தியாவோட வந்துடுறது நல்லது, அங்க இருந்தா நம்ம நாசமா போயிடுவோங்கிற ஒரு எதிர்ப்பு அலை வந்து கொண்டு இருக்கு. அங்கிருந்து இதை நடந்திருக்கலாம். ஆனால் அந்த 3 பேருடைய வரைபடமும் போட்டாச்சு, இவன் தான் சொல்லியாச்சு. இப்ப நம்ம ராணுவத்துக்கு ஈஸியா யார் இந்த 3 பேருன்றது ரொம்ப சுலபமா தெரிஞ்சிடும். இவர்கள் யார், மச்சான் மாமனா ஊருக்குள்ளே இருந்த மறை கேட்ட கேஸா, இல்ல ஏதாவது ஒரு தீவிரவாத இதுல இருந்து வெளில வந்த கேஸா அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஸ்டெப் எடுப்பாங்க. நேத்துக்கு ஆணித்தரமா எடுத்துட்டாங்க. பாகிஸ்தான், நீ பக்கத்திலேயே இருக்கிற, உன் தீவிரவாதத்துல இருந்து உன்னை நீ டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலன்னா நீ சும்மா கதை விட்டுட்டு 370 நீக்கின, அதனாலதான் இப்படி வருது, எங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு இந்தியா அமித்ஷாவாலையும் மோடியாலையும் தான் வந்தது அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லியாச்சு. அவர் சொன்ன பதில் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. நீங்க எதுக்கு எடுத்தாலும் எங்களை பழி போடாதீங்க, நாங்களே சோத்துக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கோம், நாங்க எப்படி போய் உங்ககிட்ட தீவிரவாதம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பாரி மாதிரிதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனால் அது தப்பு. அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இல்லைங்கிறது தான் அவங்க பிரச்சனையே. சோ இந்த மாதிரி மறுப்பு கொடுக்கறதுனால எந்த வித்தியாசமும் வந்துடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், கனடால இருந்து ஒருத்தனை இந்தியா செயல்படுத்தி அங்கே தீவிரவாத வேலையை செய்ய வைக்குதுன்னு கனடால சொன்னாங்க. இந்தியா அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எப்போதுமே பண்ணாது. திருப்பி கொடுக்குற வேலை மட்டும்தான் நம்மளோடது, ஒதுங்கி நிக்கிற வேலை மட்டும்தான் நம்மளோடது. முதல்ல எடுத்துட்டு போய் அடிக்கிறதுங்கிறது நாம எப்போதுமே பண்ண மாட்டோம், பண்ண விடவும் மாட்டோம். அந்த விஷயத்திலையும் கனடாக்கு அப்புறம் நம்ம புரிய வச்சோம், ஐயா உன் பிரச்சனை, உன் நாட்டை நீ பாத்துக்க, அங்க போற வரவனெல்லாம் உட்கார வச்சிருக்க, உன் நாட்டை நீ பாதுகாத்துக்கன்னு சொன்னோம். ஸோ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நடந்த அந்த மறை காண்டவர்கள் செய்த ஒரு விஷயம், அதாவதுங்க அந்த இடம் இருக்கு இல்லையா, எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்றீங்க இல்லையா, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் உலகத்திலேயே அது மாதிரி இருக்கிற 2வது அதிசயம். அப்ப அந்த இடத்துக்கு சிவிலியன்ஸ் சாதாரணமா போவாங்க. அங்க ஒரு இந்த நம்மளுடைய நாட்டுக்காக பணியாற்ற ஒருத்தர் 6 நாள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போயிருக்காரு. அப்ப அது பாதுகாப்பான இடமா இருக்கிறதுனால தானே. இப்ப சாதாரண மனிதனாவது எதுக்காக வேணாலும் அந்த இடத்துல போயிருப்பான். இங்க வேலை செய்யறவனுக்கு அங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் போவாரா? போயிருக்க மாட்டார். அது யதார்த்தமாகத்தான் நடந்தது. இந்த மறை கேண்டவர்கள் பண்ண வேலைதான் இது. ஆனால் இதற்கான விலையை கண்டிப்பா பாகிஸ்தான் கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா அதுதான் தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணா இருக்கு.
நீங்கள் சொன்னது போல பாதுகாப்பா இருக்கும் தான் நாங்க சென்றுள்ளார் அந்த அதிகாரின்னு சொன்னீங்க சார். அதுக்கு 2-3 நாளுக்கு முன்பு கூட ஒரு சுற்றுலா பயணி சென்று வந்து அவர் காணொலியில பதிவு செய்துள்ளார். 10 மீட்டருக்கு இடைவெளியில வந்து நம்மளோட ராணுவ ஆட்கள் நிற்பாங்க, அந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்றைய நாள் பாத்தீங்கன்னா அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் சந்தேகத்தை கிளப்பி. இங்க பாருங்க, நீங்க வந்து ஏதோ கோடநாட்டுல வந்து கொள்ளடிக்க போகும்போது கரண்ட் கட் பண்ணிட்டு உடனே போய் உள்ள கொள்ளடிச்ச மாதிரி பேசுறீங்க. அப்படி இல்ல சார். இந்த அப்படி இருந்ததுன்னா இல்ல அப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 3 விஷயத்தை நீங்க கோடு போட்டுக்கோங்க. இவன் ராணுவ உடையில போயிருக்கான், அதை வைத்துக்கொண்டு ஒரு தவறு நடந்திருக்கலாம், நம்பர் 1. 2வது, நம்ம ஆளுங்க போய் காப்பாற்ற போகும்போதே பாதிக்கப்பட்டவங்க பயந்து பதறினதை பாத்தீங்க. இல்லைங்க, நாங்க இந்த நாட்டுல இருந்து வந்திருக்கோம், இந்தியால இருந்து வந்திருக்கோம், என்ன நம்புங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க பயமுறுத்தப்பட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கு. அங்க பிரீச் ஆஃப் ஒர்க் நடந்திருக்குன்னா, அதாவது எந்த பாதுகாப்பை உடைத்தெறிந்து ஒரு வேலை நடந்திருக்குன்னு சொன்னா இதை செய்யக்கூடியவங்க யாருங்கிறத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னுடைய பொருள் இப்படி திருடு போச்சு, என்ன பண்ணீங்க? ஜன்னல் வழியா பக்கத்துல இருந்தது, இந்த இடத்துல இருந்து கை விட்டு எடுத்திருக்காங்க, வீடை யாரும் சேதப்படுத்தல, ஏய் அந்த கோவிந்தனை கூப்பிடு, ஏன் அவன் தான் அதை பண்ணுவான். ஸோ போலீஸ்காரனுக்கு தெளிவா தெரியும், எந்த ஒரு திருட்டை நம்ம கரெக்டா விவரிச்சா யார் அதை பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சு கூப்பிட்டு கேட்பாங்க. அவர் ட்ரெயின் அப் பண்ண யாரோ, அவர் ஒரு யூனிவர்சிட்டி இல்லையா, திருடுறவர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அவர் நிறைய பேரை ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருப்பாரு, அதையெல்லாம் பிடிச்சி வச்சு கொண்டு வருவாங்க. அதே மாதிரியே தீவிரவாத கும்பலுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. இப்படித்தான் அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைப்பாங்க, திசை திருப்புவாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதை வைத்து தான் கண்டுபிடிப்பாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம பாதுகாப்பான தேசத்துல இருக்கோமா? ஆமா இருக்கோம். காஷ்மீர் வந்து பாதுகாப்பான தேசமா மாறிக்கொண்டு வருகிறதான்னு கேட்டா மாறிக்கொண்டு வருகிறது. 70 வருடங்களாக அங்க இருந்த பயமும் கஷ்டங்களும், அங்க புழங்கிய பணமும், எல்லார்கிட்டையும் புழங்கின, நம்ம சிதம்பரம் ஐயா ஒரு பிரிண்டிங் மிஷினை வித்து கொடுத்தாரு இல்லையா, அந்த புழங்கிய பணம் எல்லாம் அவங்கள விளையாட வச்சுது. ஐயா வந்துட்டு 2016 டிமானிட்டைசேஷன் பண்ணி இந்த பணத்தை செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது வழிக்கு வர ஆரம்பிச்சது. சோ வழிக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னு உடனே எல்லா விதத்திலயும் தப்பு நடக்கணும்னு இது இல்லை. நம்ம ராகுல் காந்தி ஐயா இருக்காரு இல்லையா, ரொம்ப சோகமா தான் போயிட்டு இருக்காரு இங்கேயும் அங்கேயும். சோரஸ் கூப்பிட்டு, என்ன உங்க நாட்டுல ரொம்ப அமைதியா இருக்குது, மோடியை எல்லா இடத்துலயும் கூப்பிடுறாங்க, அங்க ஏதாவது ஒரு வேலையை நடத்தணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு வேலையை சோரஸ் கூட செஞ்சுட்டு, யார் வேணாலும் இதை பண்ணலாம், ரொம்ப சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எல்லையை தாண்டினார்கள், எல்லையை ஆக்கிரமித்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் உளவுத்துறைக்குள்ள வரும். நடுரோட்ல இப்ப பாகிஸ்தான், அமெரிக்கால நீங்க கேள்விப்பட்டது இல்லையா, திடீர்னு ஒருத்தன் வந்தா 20 பேரை சாவடிச்சுட்டான், அதில் இந்திய மாணவி ஹைதராபாத்தில் சென்றவர் அப்படின்னு செய்தியை படிச்சிருப்பீங்க. இது போதை தடுத்து போகிற ஒரு இடத்துல சாதாரணமா நடக்கும். ஆனா காஷ்மீர்ல எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு வருதுங்கிறது உங்களுக்கு ஓமர் அப்துல்லாவே சொல்லியிருக்காரு. அவரு சொல்றாரா இல்லையா? சாதாரணமா நம்ம கடந்து போலாமா சார்? ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி காஷ்மீருக்கு செல்ல வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அதை வந்து நம்ம இது ஒரு பிரதமர் போகக்கூடிய இடம் இவ்வளவு பாதுகாப்பு இன்மையா இல்லாம இருக்கலாமா? ஒத்துக்கிறேன். அத்வானி இங்க வரணும்ன்ற ஃபிளைட் லேட் ஆனதுனால கோயம்புத்தூர்ல 34 பேர் இறந்தாங்க, இல்லைன்னா அத்வானி இறந்திருப்பாரு. இப்படிதான் இவங்க திட்டமிடுவாங்க. அது அப்படிங்கறத மாதிரியே அங்க காஷ்மீருக்கு அவர் வராரா, நான் அவர் வரும்போது ஒரு வேலையை காட்டுறேன் அப்படின்னு திட்டமிட்டு இருந்திருக்கலாம். ரணத்துல சாதாரணம் பெரிய ரணம்னு எதுவுமே கிடையாது. ரணம் தான். செத்தது தான். இந்தியன் செத்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கரும்புள்ளி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப பாராளுமன்றத்துல திடீர்னு ஒரு 3 பேர் மறைக்காண்டவர்கள் உள்ள வந்தாங்கல்ல, எப்படி வந்தாங்க? அதாவது ஒரு சிவில் சொசைட்டி, அதுவும் டெல்லி, அதுவும் பாராளுமன்றம். அப்ப வாங்க வேண்டிய எதையாவது வாங்கினாங்கன்னா, செட் பண்ணக்கூடியவங்க எதையாவது செட் பண்ணாங்கன்னா ஒரு தவறு நடக்கிறதுங்கிறது இயல்பா நடந்துடும். அதுக்காக இந்தியாவே பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோமா? இல்ல. சோ நம்ம இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம நாட்டு உளவுத்துறைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நாளைக்கோ நாளன்னைக்கோ ஒரு மிகப்பெரிய செய்தி எவன் தப்பு பண்ணானோ அவனுக்கு வரும். அதுக்கப்புறம் அவன் குய்யோ முய்யோன்னு கத்துவான், இல்ல அலறுவான். அந்த அலறல் சத்தம் இந்த 26 பேரை திருப்பி கொண்டு வந்துடாது. ஆனா நாம இப்படியே பயமுறுத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, காஷ்மீரை திருப்பி ஒரு சொர்க்க பூமி ஆக்குவதற்கு தடையாயிடும். நான் சொல்ற புரியுதுங்களா? இப்ப ஏர்போர்ட்ல கண்ணாடி விழுந்துகிட்டே இருந்தது, நம்மால் அரசு நடக்கும்போதுதான் அந்த கான்ட்ராக்ட் நடந்தது. வழக்கமா அவர் தான் எல்லா தப்பையும் பண்ணுவாரு, விழுந்துகிட்டே இருந்தது. ஏர்போர்ட்டுக்கு போகாம இருந்தோமா? இல்ல கண்ணாடியை பார்த்த உடனே கொடையை பிடிச்சோமா ஏர்போர்ட்டுக்குள்ள? இல்ல.
ஸோ ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை எப்படி திருத்தணும்னு பார்க்க போறாங்க. அண்ணாமலை ஐயா அவங்க கிட்ட சொன்ன மாதிரி நீங்க முதல்ல காஷ்மீருக்கு கிளம்பி போங்க, தைரியத்தை ஏற்படுத்துங்க. அது நம்ம நாடு, அது சொர்க்க பூமி, அங்க பாக்குறதுக்கு போறேன்னு சொல்லுங்க. அதுதான் நியாயமா இருக்கு வழிய. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நான் இன்னும் 2 ஜென்மத்துக்கு காஷ்மீருக்கு போக மாட்டேங்க, யாராவது போனா கூட இதை ஞாபகப்படுத்துவாங்க அப்படின்னு பீதியை கலப்பாதீங்க. ஏன்னா இது நடந்தது மறை காண்டவர்களுடைய வேலை. இதுக்கு தான் நான் கொண்டு வரேன். நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் வந்து ஒரு அங்க போய் சுத்தி பார்த்து வந்து சுற்றுலா பயணி சொன்னாரு. அன்று நடந்த அன்னைக்கு மாலையே நாங்க வந்து சுத்தி பார்த்துட்டு தான் வந்தோம். அங்க வந்து எந்த ஒரு பதட்டமான சூழல் இல்லை, ஆர்மிஸ்லாம் நல்லா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இருந்தாலும் சார் நான் பயந்துட்டேன். ஏன்னா தமிழகத்துக்கு வந்து ஒருத்தர் ஸ்டாலின் ஐயா தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. காஷ்மீரில் இருந்து என்னை பாதுகாத்ததே ஸ்டாலின் ஐயா தான் சொன்னாரா, ஒரு லேடி சொன்னாங்களா, நான் பயந்துட்டேன். என்னங்க இவரு எங்க காஷ்மீர்ல இருந்து கூப்பிட்டு வந்தாரு, மீனம்பாக்கத்துல இருந்து தான் கூப்பிட்டு வர முடியும், கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாத ஒரு கட்சி. அதுக்காக சொன்னேன். சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஒரு சம்பவத்தை நானும் கேள்விப்படல சார், நீங்க சொன்னீங்க. நேற்றுக்கு பேட்டி வந்ததே, ஒரு லேடி பேசுறாங்க, அற்புதமா பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து கரெக்டா பேசு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஷாட்டும் சேர்ந்து எடுத்துட்டான் நம்ம ஆளு, எடிட் பண்ண தெரியல, ஐயோ கொல்றாங்களே மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. அவன் சொல்லி கொடுத்துட்டு போன உடனே இந்த அம்மா இல்ல, ஸ்டாலின் ஐயா எங்களை காப்பாத்தினார், இந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்றேன், முடிஞ்சா உதயநிதிக்கும் நன்றி சொல்றேன், இன்பநிதி எங்க இருந்தோ அவருக்கும் நன்றி சொல்றேன், எங்க இருந்து காஷ்மீர்ல இருந்து கூப்பிட்டு வந்ததுக்கு. இந்த மாதிரி காமெடி. சாரி, நீங்க ஏதோ கேட்டு நான் வர கேள்வி அது இல்ல. என்னன்னா நேஷனல் மீடியாக்கள் வந்து என்ன பேசுதுன்னா, இந்த சம்பவத்தை பத்தி பாகிஸ்தானை வந்து நோக்கி, இப்போ நம்ம காலையில நியூஸ் கூட என்ன கிடைச்சதுன்னா, பாகிஸ்தானில் உள்ள 42 தீவிரவாத இயக்கத்தை கண்காணிச்சிட்டு இருக்கோம், ரஃபேல் விமானங்கள்லாம் தயார் நிலையில இருக்கு, அடுத்த தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நேஷனல் மீடியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற விதமா உங்களுக்கு சொன்னேன். அதாவது நீங்க சொன்னது என்னன்னா, இது வந்து தீவிரவாதிகள் வந்து திட்டமிட்டு செய்திருக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு இந்தியாவில இருந்து, நாளைக்கோ நாளன்னைக்கோ இந்தியாவில இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க, அது பாம் தான் போடணுங்கிறது இல்ல, ஒரு ஆக்ஷன் எடுக்க உடனே எவனோ ஒருத்தன் குய்யோ முய்யோன்னு கத்துவான்னு சொன்னேன் இல்லையா, பதட்டத்துல, அது நடக்கும்னு உங்களுக்கு சொன்னேன். அதாவது உடனே இங்க ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த 36 தீவிரவாத இடங்கள் இருக்கிற இடத்துல சர்ன்னு அடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயிசம் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா விஜயகாந்த் படத்துல வர்ற கதாநாயகன் இல்ல மோடி. ஆனால் எங்க மிதிக்கிறாரோ அங்கிருந்து ஒரு அலறல் சத்தம் வரும். அந்த அலறல் சத்தம் உங்களுக்கு புரியும் யார் தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா சிலது ஓப்பனா எடுத்து பேசக்கூடியது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிறைய பேரு மக்களே கூட இந்தியாவோட இருந்திருக்கலாம்ங்கிற எண்ணத்தை பரவலாக நினைக்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்க. இந்த ரூபா விஷயத்துல தூக்கி போட்டு மீச்சதுக்கு அப்புறம் அங்கேயும் அந்த எண்ணம் தெள்ள தெளிவா வந்திருக்கு, கண்டிப்பா வந்திருக்கு. ஸோ இதை ரொம்ப டீசெண்டா ஹேண்டில் பண்ணணும், கிளியரா ஹேண்டில் பண்ணணும், ஆனா பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணணும். அந்த மூணுத்தையும் செய்யறதுக்காக தான் சவுதி அரேபியா ட்ரிப்ல இருந்து ஒரு வெளில வந்தாரு, ஏர்போர்ட்லயே மீட்டிங்ல பேசினாரு. அமித்ஷா உடனே அங்க போகக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்தது. அமித்ஷா இந்தியாவுக்கு தைரியம் இருந்தது. இல்லைன்னா இருங்க நீங்க வராதிங்க, நாங்க முதல்ல 4-5 பேர் அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறோம்லாம் இல்லாம டைரக்டா அமித்ஷாவால அங்க போக முடிஞ்சது, அங்க அந்த அஞ்சலி செலுத்த முடிந்தது. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன அந்த போயிட்டு வந்தவங்களோ அல்லது அதுக்கப்புறம் 6 மணிக்கோ 7 மணிக்கோ அந்த இடத்துக்கு போனவங்களோ ஈஸியா போக வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். இந்த மாதிரி மறை காண்டவர் 4 பேர் வந்து எதையோ பண்ணிட்டாங்கிறதுக்காக நாம உடனே அது பாதுகாக்கப்பட்ட பகுதி, இங்க யாரும் உள்ளே போக கூடாது அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. அங்க இயல்பு வாழ்க்கை திரும்புறோம். பார்லிமெண்ட்டுக்கு அடுத்த நாள் போனாங்கல்ல, 6 மறை காண்டவர்கள் பண்ண உடனே அடுத்த நாள் பார்லிமெண்ட் நடந்தது இல்லையா, அன்னைக்கே அந்த சம்பவம் நடக்கும் போது எதிர்கட்சி சார்ந்த ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த எம்பிஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா அங்க நின்றாங்க. யாராவது பதட்டத்தை காட்டினாங்களா, ஓடி போய் ஒளிஞ்சாங்களா? எதுவும் கிடையாது. அதுதான் நம்ம இந்தியா. நேஷனல் மீடியாவும் அங்க இருக்கிற அதிகாரிகளும் உடனே பண்ணது என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இது வந்து பிரச்சனை, அதனால இது ஆச்சு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும், பாகிஸ்தான் மீது தொடர்ந்து திசை திருப்புற விஷயத்தையும் நேஷனல் மீடியா செய்தது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க எந்த மீடியா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு அதாவது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்
ஏன்னால் அங்க இருந்த நபர்களும் அங்க சுற்றுலா சென்றவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருந்த பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்தார்கள், அங்க இருந்து எங்களை கொண்டு வந்ததே அவங்க தான் அப்படிங்கிற உண்மையை ஒரு விஷயத்த சொல்றேன், அதுதான் உண்மை. காஷ்மீரில் நான் பாகிஸ்தான்னு சொன்னேன், காஷ்மீருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம நாட்டினுடைய ஒரு பகுதி தான். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்தியா மாதிரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் மாதிரி நம்ம மாநிலம் இருந்திருக்க முடியும். நாம இந்த துப்பாக்கிக்கெல்லாம் பயந்து, கல்லறிகிறவங்களுக்கெல்லாம் பயந்து, மறை காய்ந்தவர்களுக்கெல்லாம் பயந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டோங்கிற எண்ணம் ரொம்ப நாளா வந்தாச்சு, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. நான் அதை சொல்றது வந்து வாஜ்பாய் எலெக்ஷன் நடத்த தொடங்கினார் இல்லையா, அதுக்கப்புறத்துல இருந்தே அது வர ஆரம்பிச்சிருச்சு. நடுவுல நீங்க வந்து காங்கிரஸுக்கு ஒரு 10 வருஷம் ஓட்டு போட்டீங்க, திருப்பி எல்லாம் குண்டு சட்டியில வந்து உட்கார்ந்தது, மோடி திருப்பி வந்த உடனே கதை மாறிடுச்சு. அது வந்து ஒரு பக்கம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், அங்க இயல்பு வாழ்க்கைங்கிறது வந்து ரெண்டு. ஒன்று டூரிசம் அப்படிங்கிறது, அதன் மூலமாக வர்றவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம். ரெண்டாவதுங்கிறது காஷ்மீர்லேயே விளையக்கூடிய நிறைய பொருட்களுக்கு உலக அளவில் கிடைக்கக்கூடிய அல்லது இந்திய அளவில் கிடைக்கக்கூடிய வணிகம் அல்லது வியாபாரம். இது ரெண்டுத்தையும் அவங்க இயல்பா பண்ணாதான் அவங்க வாழவே முடியும், யாராக இருந்தாலும். அங்க ஏதாவது உற்பத்தி சாலைகள் வந்துட்டு இருக்கானா, இப்பதான் வந்துட்டு இருக்கு. முதல்ல எல்லாம் இருந்தது, இப்ப கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 10 வருடம் இந்த பிஜேபியோட ஆட்சி இந்தியாவில் தொடர்ந்துச்சுன்னு சொன்னா, நீங்க எந்த மாநிலங்களை, மிகப்பெரிய மாநிலங்கள், மகாராஷ்டிரா ஒரு மிகப்பெரிய மாநிலம், தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலம், குஜராத் ஒரு மிகப்பெரிய மாநிலம்னு சொல்றீங்களோ, அந்த லிஸ்ட்ல குறைஞ்சது ஒரு 10-12 மாநிலங்கள் சேரும். ஏன்னா போக்கஸ் எல்லாமே எல்லா மாநிலங்களுக்குள்ளேயும் வளர்ச்சி வரணுங்கிறதுக்காக தான் இவர் பண்றாரு. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் டூரிசம் தான் மெயினான ஒரு விஷயம், அதனால அந்த இடத்துல இருந்து பாத்துக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், காஷ்மீர் இந்தியா, காஷ்மீர்ல இருக்கக்கூடியவர்கள் நாங்க இந்தியர்கள்னு நினைக்க தொடங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, குறைஞ்சது 20 வருஷம் ஆச்சு. இந்தியா மாதிரி, இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் மாதிரி என்னுடைய மாநிலம் இருக்கணும்னு அவங்க நினைக்க தொடங்கி மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில கூட அது தொடங்கியாச்சு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த 11 வருடங்களாக காஷ்மீர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே அற்புதமான ரெஸ்பான்ஸ். தீவிரவாதத்தை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே அற்புதமான ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸை நீங்க மதிக்கணும். அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டாங்க இல்லையா எத்தனை பேர், அதை நீங்க மதிக்கணும். முன்னாடி பொம்பளைங்களை எல்லாம் இங்க போக பொருளா கொண்டு வந்துட்டு இன்னைக்கு பொம்பளைய அனுப்பிச்சு நீ மோடி கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு அந்த தீவிரவாதி, ஆண் பெண்ணுங்கிற வேற்றுமை எனக்கும் உங்களுக்கும் இல்லை, அந்த தீவிரவாதிக்கு இருந்தது இல்லையா, அவன் அனுப்பிச்சான் இல்லையா, இந்த நிலை மாற்றத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அங்க இன்னொன்னு சொல்றேன், முஸ்லீம் இந்தியா அப்படின்னு முஸ்லீம் இந்துங்கிற மாதிரி பேசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆக்சுவலா தவறு. இந்திய முஸ்லீம் காஷ்மீர் முஸ்லீம்குள்ளேயே அங்க வேறுபாடு உண்டு. 370 அதை தானே பண்ணிச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் போய் காஷ்மீர்ல நிலம் வாங்க முடியுமா? 70 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நிலம். அவங்க முஸ்லீம்னு சொன்னா உடனே இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கத்தவர்கள் எல்லாம் அவங்க சகோதரர்கள் எடுத்துக்கல, போனா போட்டுன்னு விட்டு வச்சாங்க. அதுலதான் சுடும்போது என்ன பண்றான், நீ முஸ்லீமா இந்துவான்னு பார்த்துட்டு சுடுறதுக்கு வந்தான். ஆனால் அவன் ஏத்துக்கொள்ளலையே, அங்க நிலம் வாங்க முடியாது. அங்க போய் நீங்க வந்து ஒரு சிட்டிசனா, குடிமகனா இருக்க முடியாது. இங்க இருந்து இப்ப ஜவஹர்லா போறாருன்னு வச்சுக்கோங்க காஷ்மீருக்கு, அங்க போய் ஒரு குடிமகனா இருக்க முடியாது, இந்திய குடிமகனா இருக்க முடியாது, சொத்து வாங்க முடியாது, எந்த இடஒதுக்கீடுக்குள்ளேயும் வர முடியாது. அந்த நிலைமை இருந்ததுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சு கொள்ளாமல் இது ஏதோ முஸ்லீம் இந்து தீவிரவாதம்ங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரவு பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதை அடக்காம நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? இந்த விவகாரத்துல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, பாதுகாப்புல ஏதாவது வந்து சிக்கல்கள் இருக்கா? ஏன்னா ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருத்தர் சொன்னாரு, அங்க ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, ராணுவத்தை சேர்ந்த ஆட்கள் எடுக்கிறதுலயே வந்து இந்தியா வந்து முக்கியத்துவம் காட்டல, கம்மியான ஆட்கள் இருக்காங்க பாதுகாப்புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்போ தேர்தல் நடந்த போது அங்க போய் பெருவாரியான வாக்குகள் போட்டாங்கல்ல, அந்த டைம்ல வாக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் நீங்க சொல்லக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்லாம் பண்ணாங்கல்ல, அதையும் மீறி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல. அப்ப என்ன, இந்தியால இருந்து ஒரு 400 கம்பெனி சிஆர்பிஎஃப் போய் அங்க வந்து தேர்தல் நடத்திட்டு வந்தாங்களா? அந்த தேர்தல் யாரை வைத்து நடந்தது? அந்த ராணுவ அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடியவங்க. அப்ப எடுத்துட்டாங்கிறது யாரை எடுத்துட்டாங்க? தேர்தலுக்காக சிறப்பாக ராணுவத்தில் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளைக்கு மட்டும் நடக்க வேண்டாம், நடக்க கூடாது ஆண்டவா அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேன். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நீங்க போறீங்க, நீங்க எது வழியா உள்ள போகணும்? மெட்டல் டிடெக்டர் வழியா தானே போகணும். நீங்க ஒரு லக்கேஜ் கொண்டு வரீங்கல்ல, அது அந்த இதுக்குள்ள தள்ளிட்டு தானே போகணும். நீங்க யாராவது போறீங்களா? சும்மா டைரக்டா வாக்கிங்.
அடையார் ஆனந்தபவன் ஸ்ட்ரைட் வாக்கிங், ம். மெட்டல் லிட்டரே கிடையாது. அங்க ஒரு இதே மாதிரி ஒரு முட்டாள் வந்து அந்த இடத்துல 2 பாம்பு வச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? உடனே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? ம். கிடையாது. ம். நாம காட்டுற அலட்சியம் அந்த இது முட்டாளுக்கு ஏதோ ஒரு இல்ல நோக்கம். சார், இது தொடர்ந்து புல்வாமால கூட கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள வந்து அந்த பாமா போட்டு எத்தனை வருடம் ஆச்சு? வருடம் ஆனாலும் அது தொடருதுல சார். இல்ல, இப்போ 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 வந்து பாதுகாப்பு இருக்கிற இடத்துலயே இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க. தப்பு பண்றீங்க. ம். அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கணுமோ அந்த பாதுகாப்பு தான் அங்க இருக்கு. ம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஷ்மீருங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வீரியத்தோட இருப்பாங்க. ம். நம்ப தகுந்த ஆட்களை தான் அங்க போடுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ப தகுந்த ஆட்களை தான் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்கள் சகஜமா வந்து போற இடத்துல ராணுவ உடையோட ஒருத்தர் உள்ள வர்றாரு அல்லது 7 பேர் வர்றாங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து ஒரே இடத்துக்கு குமியிறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் ஒழுங்கா போடுறாங்க. ம். ஸ்லீப்பர் செல் பண்ற மாதிரி பண்றாங்க. ம். தடுக்கப்பட்டா வீட்டுல போய் படுத்து தூங்கிடுறாங்க. தடுக்க முடியலன்னா இந்த மாதிரி முட்டாள்தனத்தை செஞ்சுட்டு போறாங்க. இப்படித்தான் நீங்க அந்த பிரச்சனையை பார்க்கணுமே தவிர, காஷ்மீர் பாதுகாக்கப்படவில்லை, ம். இஸ்லாத் சகோதரர்கள் எப்படி செத்து போனாலும் பரவாயில்லன்னு மோடி நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க அதை வந்து யோசித்திடக்கூடாது. ம். இவ்வளவுதான் என்னுடைய கருத்து. ம். மிலிட்டரி பாதுகாப்பு கொடுக்கணும்னா அங்க மாநிலத்துல ஒமர் அப்துல்லா இருக்காரு. அவர் வந்து கேட்பார், இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இன்னும் ஃபோர்ஸஸ் வேணும்னு கேட்பார். ம். அங்க என்ன ஏற்கனவே இருந்ததோ அதுல இருந்து எல்லாரையும் நீக்கி விடல. நாடு பாதுகாப்பாட்சியா எல்லாரும் வாங்க அப்படின்னு நீக்கிடல. ம். தேர்தல் நடக்கும்போது தனியா ஒரு 400 கம்பெனி பேர் போய் சிஆர்பிஎஃப் போய் அங்க தேர்தலை நடத்தல. ஸோ எல்லாத்தையும் கரெக்டான ஆங்கிள் இருந்து புரிஞ்சுக்கோங்க. ம். நடந்தது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ம். அதுவும் அந்த கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஹனிமூன் போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட, வா நான் உழைக்கிற அந்த இடத்த காட்டுறேன். இப்ப நாம கல்யாணம் பண்ணா நம்ம ஆபீஸ் கூட்டு போற மாதிரி அந்த ராணுவ அதிகாரி கூட்டு போயிருப்பான் இல்லையா, என் பொண்டாட்டி வா நான் காட்டுறேன் அவனுக்கு. அவனை சுட்டு கொண்ட மாபாவைகளை வந்து மன்னிக்க முடியாது. ஆனால் இதை உடனே பெரிய அளவுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போய் செய்திகளாக மாற்றாதீங்க. ஏன்னா நம்ம ஆர்மிக்கோ நம்மளுடைய நேவிக்கோ என்ன பண்ணணுங்கிறது நல்லா தெரியும். இறுதியா இந்த கொடூரமான செயலுக்கு என்ன அதிகபட்சமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் சார்பா வந்து அதிகபட்சமான தண்டனை இந்த கொடூரத்தை நிகழ்த்தணும் யாருக்கு அந்த 3 பேரை பிடிச்சிருக்காங்க. அந்த 3 பேரை பிடிச்சா அதுல யாராவது 3 பேரையும் அங்கேருந்து ஜெயிலுக்கு தான் கொண்டு வருவாங்க. நம்ம ஆம்ஸ்டாங் கொண்டவரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளி உண்மை எதுவும் வெளில வரக்கூடாதுன்னு நினைச்ச மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது சிவில், இங்க நடக்கிறதெல்லாம் சிவில் குற்றங்கள் தான். கொலையா இருந்தாலும் அது அங்க நடந்ததுன்னா டெரரிஸ்ட் ஆக்ட், அவ்வளவு சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. அவனை பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. கசாப்பை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் துணிந்ததுனாலதான் கசாப் உங்களுக்கு மாட்டினான். இல்லைன்னா அவனையும் சேர்த்து சுட்டு கொண்டு இருப்பாங்க. உண்மை எதுவும் வெளில வரக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு நன்றி சார்.